கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அந்த கல்லூரி வாசல்ல ஒரு பெண் தினமும் நின்று அந்த கல்லூரிக்கு செல்பவர்களை பார்த்து கொண்டே இருக்கா. ஏமான்னு கேட்டப்போ, என்னால இந்த கல்லூரிக்குள்ள போக முடியாது, என்கிட்ட காசு இல்ல, நான் சொல்லி பிறக்கிறவ, ஆனா அந்த கல்லூரியில போகக்கூடிய மாணவர்களை பார்த்து எனக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்ல, அது போதும் எனக்குன்னு தினம் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவர்கள் உள்ளே அழைத்து செல்லப்படுறாங்க. முதல்வரை பார்க்கறாங்க. இந்த கல்லூரியிலேயே எந்த கோர்ஸ் ரொம்ப கம்மியான கட்டணத்தில் இருக்குமோ அதில் என்னை சேர்த்துக் கொள்ள முடியுமான்னு கேட்கிறாங்க. வருடத்துக்கு 3500 ரூபாய்க்குள்ள கூட ஒரு கோர்ஸ் அந்த மாணவிக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 3500 ரூபாயும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு காசு இல்ல. சொல்லி புறக்கி 100, 200ன்னு அந்த கல்லூரியினுடைய கட்டணத்தை கட்டுறாங்க. படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நூலகத்தை முழுவதுமாக பயன்படுத்தி, நூலகத்தில் இருக்கக்கூடிய கணினியை முழுவதுமாக பயன்படுத்தி, இந்த ஆன்லைன் வகுப்புகளை முழுவதுமாக பயன்படுத்தி அந்த கல்லூரியிலேயே 3000 மாணவர்களில் ஒரே மாணவியாக ஆன்லைன் கேம்பஸ் இன்டர்வியூல மிகப்பெரிய கம்பெனியில பிளேஸ் ஆறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு மாதத்திற்கு 3.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மேனேஜராக வளப்பட்டது மட்டுமல்லாமல், சொல்லி பிறக்கக்கூடிய பெண்ணில் இருந்து சுவிட்சர்லாந்திற்கு செல்லக்கூடிய மேனேஜராக அந்த மாணவி மாறுறாங்க. இது வெற்றி இல்லைங்க. அவங்க வெற்றி என்ன தெரியுமா? அந்த கலைவாணி என்கிற அந்த பெண்ணினுடைய வெற்றி என்ன தெரியுமா? தன்னை போலவே கஷ்டப்படக்கூடிய தன் கிராமத்து மாணவிகள் 15 பேரை அதே கல்லூரியில் படிக்க வைப்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி என்று அந்த கல்லூரியினுடைய முதல்வர் கூறினார். அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைத்து விடாது சிபாரிசு, எந்நேரமும் கிடைத்து விடாது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை.